102 வயதான பாருக்குட்டி பாட்டி காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் சபரிமலையின் 18வது படியில் ஏறி சுவாமி தரிசனம். வயது முதிர்வையும் பொருட்படுத்தாமல் பக்தியையும் நம்பிக்கையையும் துணையாக கொண்டு பாருக்குட்டி பாட்டி சபரிமலை 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்தார். 102 வயதாகும் பாருக்குட்டி பாட்டி சபரிமலைக்கு வருவது இது 3வது முறையாகும். 2023 தனது 100வது வயதில் கன்னி சாமியாக முதலில் சன்னிதானத்திற்கு வந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டும் தற்போது இந்த ஆண்டும் ஐயப்பனை தரிசித்துள்ளார். 18ஆம் படி வரை டோலி மூலம் அழைத்து வரப்பட்ட பாட்டி பின்னர் காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் 18 படிகள் ஏறிச் சென்றார். ஐயப்பனை மிக சிறப்பாக தரிசனம் செய்ய முடிந்ததாகவும் காவல்துறை மற்றும் இதர அதிகாரிகளின் உதவி இந்த சுகமான தரிசனத்திற்கு வழிவகுத்ததாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். வயநாடு மீனாங்காடிக்கு அருகிலுள்ள கோளேரி பகுதியைச் சேர்ந்தவர் பாருக்குட்டி. 2023ஆம் ஆண்டு இவரது பேரன் கிரிஷ்குமார் குடும்பத்தினர் மாலை அணிந்து மலைக்கு செல்லும் போது பாட்டியிடமும் நீயும் வருகிறாயா என்று கேட்டுள்ளனர். அப்படித்தான் தனது 100வது வயதில் அவர் முதல் பயணத்தை தொடங்கினார். இந்த ஆண்டு பேர குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் என 12 பேர் கொண்ட குழுவுடன் மலைக்கு வந்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி கோளேரி கோவிலில் இருந்து இருமுடி ஏந்தி பயணத்தை தொடங்கினர். ஏற்றுமானூரைச் சேர்ந்த விஸ்வ தேஜஸ் இயக்கிய ருத்ரண்டே நீராட்டு என்ற திரைப்படத்திலும் பாருக்குட்டி பாட்டி நடித்துள்ளார். 100வது வயதில் சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் தனது சொந்த வாழ்க்கையையே திரைப்படத்திலும் அவர் பிரதிபலித்துள்ளார். மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தை கொண்ட இத்திரைப்படம் வரும் மார்ச் மாதம் வெளியாக உள்ளது. 100 വയസ്സിൽ കന്യാസ്വാമിയായിട്ട് വന്നു. അയ്യപ്പൻ്റെ അടുത്ത് വന്നത്. അപ്പോൾ 3 വർഷമായി. 3ാമത്തെ വർഷമാണ് ഇപ്പോൾ വന്നത് അയ്യപ്പനെ കാണുന്നത്. ചെറിയ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട് അയ്യപ്പൻകുട്ടിയെ. ആ കണ്ടതിൻ്റെ ഫലമായിട്ട് എനിക്ക് അറിവായപ്പോഴും മടങ്ങി വന്നിരുന്നപ്പോഴും എനിക്ക് കാണാൻ സാധിച്ചു എൻ്റെ പ്രായം കൊണ്ട്. എൻ്റെ പേര് ഗിരീഷ് കുമാർ എന്നാണ്. വീട് വയനാട് മീനങ്ങാടി. ഇതെൻ്റെ മുത്തശ്ശിയാണ്, എൻ്റെ അമ്മയുടെ അമ്മയാണ്. അമ്മയുടെ അമ്മ 100 വയസ്സിലാണ് ആദ്യമായിട്ട് കന്നിസ്വാമിയായിട്ട് ശബരിമലയ്ക്ക് വന്നത്. 2ാം തവണ കഴിഞ്ഞാലും വന്നത്, ഇത് 3ാം തവണയാണ് ഇപ്പോൾ വരുന്നത്. ആദ്യമായിട്ട് അമ്മ മലയ്ക്ക് വരണമെന്ന് ഉള്ള ആഗ്രഹം ചെറുപ്പം മുതലുള്ള ആഗ്രഹമുണ്ട്. പക്ഷേങ്കിൽ അങ്ങനെ വരാനൊത്തില്ല. 100 വയസ്സിൽ ഞാനും എൻ്റെ മക്കളും കൂടെ മലയ്ക്ക് വരാൻ നേരത്ത് അമ്മയോട് ചോദിച്ചു, 100ാം വയസ്സിൽ ഞങ്ങളുടെ ഒപ്പം മലയ്ക്ക് പോരുന്നു ചോദിച്ചു. അപ്പോൾ 100 വയസ്സ് അങ്ങനെ അപ്പോൾ അമ്മ പറഞ്ഞു 100 വയസ്സിൽ മലയ്ക്ക് പോരുന്നു ചോദിച്ചപ്പോൾ അമ്മയ്ക്ക് 100 വയസ്സിൽ എന്നെ മലയ്ക്ക് നിങ്ങൾ കൊണ്ടുപോകുമെന്ന് ചോദിച്ചു. ഞാൻ പറഞ്ഞു കൊണ്ടുപോകാമെന്ന് പറഞ്ഞു. അതൊരു തമാശയായിട്ട് ചോദിച്ചായിരുന്നു. 100 വയസ്സുള്ള ആൾ അങ്ങനെ മലയ്ക്ക് കൊണ്ടുപോകാൻ എല്ലാവരും നിൽക്കാറില്ല. അപ്പോൾ അങ്ങനെ അമ്മ അങ്ങനെ ചോദിച്ചപ്പം ഞാനങ്ങനെ ഒരു തമാശ രീതിയിലാണ് ആദ്യം പറഞ്ഞത്. 100 വയസ്സിൽ അമ്മ 100 വയസ്സിൽ അമ്മ മലയ്ക്ക് വരാമെന്നുള്ളത് പറഞ്ഞത്.